$100 million மெகா மேன்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனுஷன் கட்டினதுலயே ரொம்ப லக்ஸூரியஸான மேன்ஷன்னா அது இதுதான். இங்க தங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு வீட்டோட இத கம்பேர் பண்ண போறோம். அதோட மதிப்பு $69 million. சுனாமியே வந்தாலும் ஒரு சின்ன சேதாரம் கூட ஏற்படாது. அடுத்ததா $30 million பேலஸ். அவங்களுக்கு சொந்தமான வாட்டர் பார்க்கும் அதுலயே அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்க முதல்ல விசிட் பண்ண போறது பேருக்குன்னு இருக்கிற இந்த $1 வீட்டுக்கு தான். இது ஷெட்னு சொல்லலாம். $1 இதுவே அதிகம். எதுக்கு இந்த ஷெட்டுக்கு $1? அது ஏன்னா இன்னொரு புயல் வந்துச்சுன்னா இந்த வீடு தண்ணிக்குள்ள போயிடும். இத தூக்குறதுக்கு எனக்கு $1 கிடைச்சதே பெரிய விஷயம். சோ அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என் தலையில நானே மண்ணை போட்டுக்கிற மாதிரி. ஆமா கண்டிப்பா. பரவாயில்ல பாத்துக்கலாம். வாங்க போலாம். இது பயங்கரமா இருக்கு. நான் உள்ள போனாலே இது விழுந்துருமா? நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னையா இப்படி ஆடுது? உங்களுக்காக தான் அந்த சேர் அதோட உயிரை பிடிச்சிட்டு அங்க இருக்கு. பாத்தீங்களா? ஒழுங்கானிக்காத சோஃபா, ஒரு பழைய பெட், அப்புறம் பாதி தர இருக்கு. என்னால வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இப்ப மீன் பிடிக்க முடியுமே. ஏய் நான் உன்னை பிடிச்சிட்டேன். இது வெறும் புழுதான், மன்னிச்சிருங்க. நான் ஜாலியா இருக்கிறத பார்த்து ஏன் இதை வித்தோமோன்னு தோணுதா? கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு நான் $2 தரேன். நீங்க இதை திரும்ப வாங்கிக்கிறீங்களா? இல்ல. இவரை பாருங்களேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை விட 100 மில்லியன் மடங்கு மதிப்பு இருக்கிற இடத்தை பார்க்க போறீங்க. மீன் பிடிக்கிற இந்த ஷெட்டுக்குள்ள மறுபடியும் நான் உள்ள போறதா இல்ல. இதை விட கொஞ்சம் பெட்டரான இடத்துக்கு நம்ம போலாம் வாங்க. இதுதான் $1 மில்லியன் ஹவுஸ். டெக்னிக்கலா நீங்க ஒரு மில்லியனரா இருந்தா இந்த வீட்டை வாங்க முடியும். ஒரு மில்லியனர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இப்பவே சொல்லிடுறேன். இது என் வீட விட நல்லா பெருசா இருக்கு. நீங்க $1 மில்லியன் செலவு பண்ணா உங்களுக்கு பெரிய கிச்சன் கிடைக்கும். படுத்து ரெஸ்ட் எடுக்க 4 பெட்ரூம்ஸ், எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே உள்ள போனோம்னா இந்த பெட்ரூம்க்குள்ள ஒரு கிளாசெட் இருக்கு. அது வழியா போனா பாத்ரூமுக்கு போகலாம். இது அந்த $1 ஷெட்டை விட பெருசா இருக்கு. இந்த பாத் டப் ரொம்ப பெருசா இருக்கு. நான் 6'5" இருக்கேன். நானே இதுல ரொம்ப அழகா ஃபிட் ஆகுறேன். எல்லா பாத்ரூம்ஸ்லயும் இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் இருந்தாலும் Oh God. இந்த வீட்டோட பெஸ்டான விஷயத்தை மாடியை விட்டு கீழே இறங்கினா பார்க்கலாம். ஓ அடேங்கப்பா, இங்க ஒரு மூவி தியேட்டர் இருக்கு. இந்த சேர்ஸ் எல்லாமே மசாஜ் சேர்ஸ் பா. என்ன சொன்ன? இந்த ஒவ்வொரு சேருக்கும் 2 ரிமோட்ஸ் இருக்கு. 2 இருக்கு. மூவி தியேட்டரையும் தாண்டி இங்க ஒரு ஆர்கேடும் இருக்கு. இவ்வளவு ஃபீச்சர்ஸும் இங்க கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் $1 மில்லியன். ப்ரோ இந்த வீடு சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு இடம் எனக்கு சொந்தமா இருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்புறம் கடைசியா பூல். ஆனா இந்த தேவையில்லாத வாட்டர் ஃபால் தான் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஆக மொத்தத்துல இந்த இடம் தங்கறதுக்கு ஒரு அற்புதமான இடம். ஆனா இந்த வீடியோல நாம ரிச்சஸ்ட் ஆஃப் தி ரிச் தான் பார்க்க போறோம். சோ அடுத்து நாம தாவ போறது $15 மில்லியன். $15 மில்லியன் ஹவுஸ். கல்யாணமா? அட கடவுளே, பிரம்மாண்டமா இருக்கு. நமக்கெல்லாம் இது ஆகவே ஆகாது. இது பார்க்கிறதுக்கு ஜிடிஏல நீ வாங்க நினைச்ச வீடு மாதிரியே இல்ல. இந்த வியூ கிரேசியா இருக்கு. அந்த $1 மில்லியன் ஹவுஸ்ல இருந்த பூலை விட இது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த எல்லையவையும் இங்க இருந்து நீங்க பார்க்கலாம். காப்பாத்துங்க. ஹேய் போதும் போதும் நிறுத்துங்க, உள்ள போங்கடா. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ மாத்தணும். வீட்டை பார்க்கலாமா? இந்த வீட்டு ஓனர் எப்படி சம்பாதிப்பாருன்னு நினைக்கிறேன்? NFTs. அவர் ஒரு லாயர். 2017ல அவர் தான் டாப் அட்டர்னியா இருந்திருக்காரு. 2021ல நம்பர் 1 லாயரா இருந்திருக்காரு. அதனாலதான் அவரால் இந்த வீட்டை வாங்க முடிஞ்சிருக்கு. நமக்காக ஒரு நோட்டு விட்டு போயிருக்காரு போல இருக்கு. டியர் மிஸ்டர் பீஸ்ட், எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு ஒரு பிரமாதமான கிஃப்ட கொடுத்திருக்கீங்க. ஏன்னா என் பசங்களுக்கு உங்க ஷோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்புறம் எந்த சாண்ட்விச்சையும் சாப்பிடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அது புனிதமானது. தலைமுறையா நாங்க அதை தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? கீழே மேலையா? கீழே போலாமா? ஓகே, இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேன்ஷனோட கீழ் தளத்துல ஒரு சொந்த மூவி தியேட்டர், ஒரு பர்சனல் ஜிம். இந்த ட்ரெட்மில்ல பாஸ்கோட் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 6969. இது 6969 இல்ல. ஒரு கெஸ்ட் பெட்ரூம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா, ஒரு பார். அதுல ஓனர் எங்களுக்காக சில ஃப்ரீ ஃபுட்டிங்க வச்சிருக்காரு. गाइस எதையும் சாப்பிடாதீங்க. யா ஒருவேளை அவர் வீட்ல நாம திருடி சாப்பிட்டு நம்ம மேல கேஸ் போட்டாருன்னா பரவாயில்ல, நீ தான் ஃபர்ஸ்ட் போவ. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நாம ஸ்விம்மிங் பூல சூப்பரா பார்க்க முடியும். நோலன் பேக்ரவுண்ட்ல இந்த ஷாட்டுக்காகவே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. இன்னொரு வாட்டி இன்னொரு டைம் போய் பண்ணு. அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம். ஒரு அட்டகாசமான வியூவோட. கால் இங்க வா. மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னொன்னு இருக்கு. நீங்க திரும்ப மிஸ் பண்ணிட்டீங்க. நோலன் ஸ்டாப் பண்ணு. அது எப்படியாவது புடிச்சிடுறா. தயவு செஞ்சு குஷனை தூக்கி போடுறது நிறுத்துங்க. கீழே விழுந்தா அவர் என் மேல கேஸ் போட்டுருவாரு. தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு பதிலா அங்கிருந்து கிளம்பி பறந்து வந்து மாசச்சூசெட்ஸ்ல இருக்கிற $30 மில்லியன் ஹவுஸ்க்கு வந்திருக்கும். இந்த எக்ஸ்ட்ராடினரியான 16 பெட்ரூம் இருக்கிற எஸ்டேட்ல மொத்தம் 4 பில்டிங்ஸ் இருக்கு. மெயின் ஹவுஸ்ல ஏகப்பட்ட லிவிங் ரூம்ஸ் இருக்கு. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டில பெஸ்ட்லயும் பெஸ்டான லிவிங் ரூம்னா அது இதுதான். இது கிராண்டா இருக்கு. இது என்ன ரூம்? இது ஓவல் ஆபீஸ். இந்த புக் Way to Wealth by பெஞ்சமின் பிராங்க்லின் புக்கிங் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கு? அவர்தானே பல்பே முக்கியம் கண்டுபிடிச்சவரு. பல்பை கண்டுபிடிச்சது எடிசன், பிராங்க்லின் இல்ல.
பிராங்க்லின் என்ன பண்ணாரு? நான் இந்த புக்கை படிக்க போறேன். என்னாச்சு? ஆபீஸோட லிவிங் ரூமை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஓனர் எங்களுக்காக சில கிஃப்ட் அவருடைய பிரம்மாண்ட கிச்சன்ல வச்சிருக்காரு. இந்த ஓனர் கேண்டில் வித்து தான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு. சோ இந்த கஸ்டம் மிஸ்டர் பீஸ் கேண்டில் உருவாக்கி இருக்காரு. இதோட ஸ்மெல் பீச் மாதிரி இருக்கு. உண்மைதான். ஆனா கேண்டிலுக்குள்ள எப்படி பீச்ச போட முடியும்? அப்பதான் சாண்ட்லர் மெயின் பில்டிங்கோட டாப்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். இப்போ நீங்க கூரைக்கு மேல கோல்ஃப் பால்ஸ் அடிக்கலாம். ஆடி தூளு. ஆனா இந்த வீட்டோட கூலஸ்டான விஷயத்தை இது கொஞ்சம் கூட நெருங்கல. ஏன்னா அடுத்து நாம பார்க்க போறது எக்ஸாட்டிக் கார்ஸ் இருக்கக்கூடிய கராஜ். இது ஏதோ வீடியோ கேம்ல இருக்கிற கராஜ் மாதிரியே இருக்குல்ல? அவங்க லாம்போகினிக்கு மேல இன்னொரு லாம்போகினி வச்ச மாதிரி இருக்கு. இது பெரியவங்களுக்கான கேண்டி ஸ்டோர் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா இது இங்க இருக்கிற 2 கார் கராஜஸ்ல முதலாவது. என் பின்னாடியே வாங்க. கார்ஸ் அங்க விட இங்க இன்னும் அதிகமா இருக்கு போல இருக்கு. அடேங்கப்பா. ஓகே, இப்போ நான் ஒன்னு சொல்றேன். கார் இங்க இருந்து ஆட்டைய போட்டாலும் அவரால கண்டுபிடிக்க இந்த முடியாது. கார் எப்படி வாங்கிருப்பாரு? எனக்கு ஒரே கார்ல 3 மாடல் வேணும். காரை வாங்குறதே ஒரு பொழப்பா வச்சிருந்திருப்பார் போல இருக்கு. இந்த படிக்கட்டு எங்க கூட்டு போகுதுன்னு பார்க்கலாமா? ப்ரோ, இது கார்ஸான கிளாசெட் மாதிரி இருக்கு. இங்க கார் கராஜுக்கு கீழே இங்கேயும் ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணி லைட்டா போட்டுருக்கலாம். இங்க 20 கார் இருக்கு, ஆனா ஒரு லைட் கூட இல்ல. என்னய்யா கை தட்டினா லைட் எரியுது? அடேங்க அப்பா, அதுக்கு தான் லைட் ஸ்விட்ச வைக்கல போல இருக்கு. அதான பார்த்தேன். இவ்வளவு காரை வச்சிருக்கிறவருக்கு பல்ப வாங்க வசதி இல்லையோன்னு தப்பு கணக்கு போட்டேன். இது அடிக்கடி நடக்கிறது. இந்த வீட்ல இருக்கிற எல்லா ரூம்ஸும் அட்டகாசமா இருக்கு. ஆனா என்ன கேட்டா நீங்க இந்த பில்டிங் குள்ள நுழைஞ்சா வெளிய வரவே மாட்டீங்க. இது ஆசமா இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல. என்ன கேட்டா இந்த டென்னிஸ் கோர்ட்டை கட்டினது யாரா இருந்தாலும் அவங்க பெரிய புத்திசாலி. ஏன்னா இது பிரம்மாண்டம் இல்ல, அதையும் தாண்டி. ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப நாங்க டென்னிஸ வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு தான் டென்னிஸே விளையாட தெரியாது. தம்பிங்களா பின்னாடியே வாங்க. என்னப்பா இது? வாய்ப்பே இல்ல. 2 மாடி ஆர்கேட் பாது. இங்க இருக்கிற ஆர்கேட் $1 மில்லியன் ஹவுஸ்ல பார்த்த அந்த ஆர்கேட விட 20 மடங்கு பெருசா இருக்கு. ஆனா இது மட்டுமே இல்ல, இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. ஆல்ரைட், நான் அந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். நாங்க பாஸ்கெட் பால் கோர்ட்ல பிங் பாங் விளையாடிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு வீட்டுக்குள்ள. ஸ்கோர் பண்ணிட்டேன். முதல்ல ட்ரை பண்ணு பேபி. இந்த $30 மில்லியன் ஹவுஸ்ல இருக்கிற விஷயம் எல்லாமே அட்டகாசமா இருக்கும்போது அடுத்த ரூம் இன்னும் கூட ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. இந்த படியில ஏறினா இந்த எஸ்டேட்டோட சொர்க்கத்தையே நாம பார்க்க முடியும். ஏன்னா உங்க கற்பனையையும் தாண்டி ஒரு விஷயம் இங்க இருக்கு. என்ன இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு இன்டோர் வாட்டர் பார்க். இது ஒரு புது உலகம் மாதிரி இருக்கு. அந்த ட்ரோன் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அது போயிட்டே இருக்கு. ஜாலியா விளையாடுங்க, பட் எதையும் உடைச்சு வச்சிடாதீங்க. ரோஜர், என்ன? நாங்க கும்பலா ஸ்லைட்ல போவோம். ஐயோ அம்மானு கத்துவோம். இன்னும் கொஞ்ச நேரம் வாட்டர் பார்க்ல என்ஜாய் பண்ண போறோம். அடுத்த வீட்ல உங்களை நாங்க பாக்குறோம். ஆனா பேட் நியூஸ் என்னன்னா நாட்டோட இன்னொரு பகுதிக்கு போய் ஆகணும். ஆனா குட் நியூஸ் என்னன்னா இது ஒரு $45 மில்லியன் மெகா மேன்ஷன். Oh my gosh. இதுவரைக்கும் இப்படி ஒரு ஓபன் ஹவுஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா மெஜஸ்டிக்கா இருக்கிற இது என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. இத பாக்கும்போதே இதெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்ல முடியுது. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் என்னன்னு தான் சொல்ல முடியல. எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அழகான இடத்தை நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு தான் மல்டி பில்லியனர் மார்க் கியூபன் எனக்கு உதவி செய்ய வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கீங்க மேம்? சந்தோஷம். And மார்க் தான் டாலஸ் மேவரிக்ஸ் பாஸ்கெட்பால் டீமோட ஓனரும் கூட. அதனால வீட்டுக்குள்ளேயே ஒரு சொந்த பாஸ்கெட்பால் கோர்ட்டும் இருக்கு. இத பார்த்ததும் எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜிம்மி கண்டிப்பா போட மாட்டாரு. பாக்கெட் கால் கிட்ட இருந்து வாங்கிடு. பாஸ்கெட் பண்ணு. ஆட்டே விடாது. நம்மளால முடியும். அடேங்கப்பா, யார் அடுத்து பாஸ்கெட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டோம். மார்க்குக்கு நம்ம முழு வீட்டையும் சுத்தி காட்ட போறோம். ஆனா இது அவரோட வீடு. $45 மில்லியன் இந்த வீடு ஒர்த்தாங்கிறது அவர் தான் சொல்ல போறாரு. கையில டவல் இருந்தாலும் நாங்க ஸ்விம்மிங் போலாம். ஆல்ரெடி ஸ்விம்மிங் போன மாதிரி தான் இருக்கு. ஆமா, இந்த வீட்டோட விலை என்ன? 45. அவ்வளவு வத்து இல்லையா? ஏன்னா இது பிரெண்ட் வுட், அதனால பாதி விலை தான் இருக்கும். அத $2 செஞ்சிருக்காங்களா? இல்ல, நான் சொன்னது நெய்பர். அவர் வீட்ல இருக்கிற வுட்ட பத்தி சொல்றாருன்னு நினைச்சேன். டைமிங் ஜோக்கெல்லாம் அடிக்கிறீங்க. இந்த பாத்ரூம் செமையா இருக்கு. பாத்ரூம்ல கவுச் வச்சிருக்கீங்களா? எஸ். நிஜமாவா? Yes. ஓகே, அவர் மாதிரி யோசிக்க கூட முடியாது. நம்பர் 1 ரூல் என்னன்னா கண்டிப்பா ஹீட்டர் ஷீட் வச்சிருக்கணும். அப்படியா? நீங்க உட்கார்ந்து போகும்போது, அதாவது ஃபீல் பண்ண கூடாதா? நான் ஒத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா போக $1 பில்லியன் எல்லாம் உங்க வீட்ல நல்ல பிட்டே இருக்கணும், ஒரு ஹீட்டட் டாய்லெட் சீட். ஏன்னா நான் அதிக நேரம் அங்கதான் இருப்பேன். மார்க்குக்கு டாய்லெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருந்தாலும் நாங்க வெளிய போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இங்க அவ்வளவு விஷயம் இருக்கு. சோ அடுத்த வீட்ல உங்களை பாக்குறோம். அடுத்து நாம போக போற வீட்டோட விலையை கேட்டா அது ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இப்ப நாம இருக்கிறது $69 மில்லியன் மேன்ஷன்.
ஏதோ வில்லனோட வீடு மாதிரியா இருக்குல்ல? பார்க்க வில்லத்தனமா இருக்கு. மிரண்டா உங்க வீட நான் இப்படி கம்பேர் பண்ணணும்னு நினைக்கல. வில்லன் வீடு என்னோடத விட பெருசா இருக்கும். அது உண்மையா இருக்காது. உங்க அட்ரஸ் என்ன சொல்லுங்க. இந்த வினோதமான வீடு மார்க்கெட்ல $69 மில்லியன் எதுக்காக விலை போகுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. உலகத்துடைய விலை மதிப்பில்லாத ஆர்ட்ஸையும் ஸ்கல்ப்சர்ஸையும் இங்க நிரப்பி வச்சிருக்காங்க. இந்த ஆர்ட் ஒர்க்கோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க அதை கெஸ் பண்ண போறோம். இதோட வர்த் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் 100,000 சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க மிரண்டா. நான் 80. இந்த மாதிரி ஒண்ணு அவங்க வீட்ல வச்சிருக்காங்க. ஆமா இதே மாதிரி ஒண்ணு தான் வச்சிருக்கேன். அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சுவல் பிரைஸ் தெரியும். அண்ட் இது ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இத நான் $1 மில்லியன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா படிக்கட்டில இருந்து கீழே வரும்போது பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. நான் 450,000 சொல்றேன். துல்லியமா சொல்லிட்டேன். ஸ்பெசிஃபிக்கா சொன்னேங்க. $30 மில்லியன் ஹவுஸ்ல வாட்டர் பார்க் இருந்துச்சு, 100 கார்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த வீட்ல ஆர்ட் ஒர்க் அடிக்க வச்சிருக்காங்க. ஏதோ சிகப்பு கலர்ல ஆர்ட். ஏதோ இந்த ரூம் இருக்குல்ல, நாங்க தொட மாட்டோம்னு சொல்லி ஒரு 30 முறையாவது ப்ராமிஸ் பண்ணிருப்போம். சரி ஓகே வாங்க. எதையும் தொடக்கூடாதா? Yes. அட என்னப்பா இது? இதுதான் 1&1 fully analog custom home sound system. வாக்மனை கிரியேட் பண்ணவர் தான் இதை உருவாக்குனாரு. அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் நீங்க நடக்கும்போதே பாட்டு கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே பெல்ட்டுக்கு கீழே இத மாட்டிக்கிறது சுவாரஸ்யமான விஷயம் இது தான். உன் பெல்ட் கீழே ஃபிட் ஆகும்னு எனக்கு தோணல. அப்படியே ஸ்கை வாக்ல நடந்து போவோமா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வீட்டையே இவ்வளவு விசித்திரமா கட்டிருக்காங்கன்னு யோசிச்சீங்கன்னா, அதாவது வீட்டுக்குள்ள எதுக்காக ஸ்கை பிரிட்ஜ் கட்டிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சா, இந்த வீட்டை உண்மையான சுனாமியே பலமா தாக்குனாலும் தாங்குற அளவுக்கு கட்டிருக்காங்க. இந்த கிராபிக்ஸ பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாவ். சுனாமி வரும்போது நீங்க இங்க இருந்து படுத்துக்கிட்டே பார்க்கலாம்ல, ஏன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. இந்த வியூவை இன்னும் அட்டகாசமாக்குறது இங்க இருக்கிற இந்த பேக்யார்ட் வியூ எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஒருவேளை அந்த வீட்ல இருக்கிற ஆளு பக்கத்து வீட்டு பெண்ணோட ரகசிய காதல்ல இருக்கலாம் இல்லையா? அது அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்படின்னா ரோமியோ ஜூலியட் கதை மாதிரி. அடுத்த வீட்டை எட்டி பார்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நாம போக போறது நம்முடைய லாஸ்ட் ஸ்டாப், ஃபைனல் ஹவுஸ். என்னன்னு சொல்றது? தி $139 மில்லியன் இந்த பூமியில இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மெகா மேன்ஷன். இந்த மாளிகை 36,000 சதுர அடியில கட்டப்பட்டிருக்கு. எந்த ஒரு வீட்லயும் பார்க்க முடியாத விஷயங்களை இங்க நீங்க பார்க்கலாம். நைட் கிளப்ல இருந்து டீரெக்ஸ் வரைக்கும் ஒரு என்டையர் ரோபாட்டிக் கார் எலிவேட்டர் கூட இருக்கு. இந்த இடம் உங்களை அசர் அடிக்க போகுது. இந்த ஹவுஸ் டூரை இன்னும் ஸ்பெஷலாக்க நம்ம கூட வந்திருக்காரு ஜஸ்டின் டிம்பர்லே. Hi guys, எப்படி இருக்கீங்க? And இது ஜஸ்டினோட வீடு. இவர்தான் நமக்கு சுத்தி காட்ட போறாரு. அத்தாடி, உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்க? இது கார்ஜியஸா இருக்கு. ஆமா, இது உண்மை மாதிரி காட்டுறதுக்கு இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா CGI பண்ணலாம். ஓகே, இதுக்கு டாப் 10ல எந்த இடம் கொடுப்பீங்க? நான் டாப் 5ல கொடுப்பேன். இந்த மேன்ஷன் எவ்வளவு பெருசுன்னு சொல்றது கூட ரொம்ப கஷ்டம். இதுல 12 பெட்ரூம்ஸ், 17 பாத்ரூம்ஸ், இது எல்லாமே 3 மாடிகளா பிரிஞ்சு இருக்கு. And நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸோட ஸ்கைலைனை இங்க இருந்து கிளியரா பார்க்க முடியும். நான் எப்பவுமே ஒரு வீட்டு சமையலறையை வச்சு, அதாவது குறைஞ்சபட்சம் சமையலறையை வச்சு தான் முடிவே பண்ணுவேன். ஜட்ஜ் பண்ணிட்டீங்களா? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல சுத்தி பாப்போம். டூர் முடியும் போது ஒருவேளை இந்த வீடு பிடிச்சிருந்தா அவர் விலை கொடுத்து இந்த வீட்டை வாங்க போறாரு. ஆக்சுவலா அவர்கிட்ட இதை விட ஏகப்பட்ட பணம் இருக்கு. கேஷாவே தரேன் ப்ரோ. இந்த வீட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பூமியோட எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ரூமோட வால்ஸ், இது எல்லாத்தையும் ரொம்ப ரேரான மார்பிள்ல இட்டலில இருந்து ஸ்ட்ரைட்டா வர வச்சு கட்டியிருக்காங்க. நீங்க இந்த வீட்ல எத்தனை மார்பிள் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணி சொல்லணும். அதாவது கஸ்டம்ஸ் பண்ண மாதிரி நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இந்த வீட்ல எந்த செவருமே சாதாரண செவரு. சாதாரண செவரா? இது ரொம்ப அழகான சேண்டலர். இந்த சேனலரோட விலை $1 மில்லியன் மேல இருக்கும். இது எத்தனையோ 1000 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்குன்றதுனால அப்படியே சீலிங்ல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது போயிட்டே இருக்கு. நீங்க மில்லியன் சொல்லவே நான் அதை விளையாடிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இந்த வீட்ல இருக்கிற ஷாண்டலியர்ஸோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட $6 மில்லியன். எல்லாத்துக்கும் மேல பாட்டம் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம்ஸ் இன்னும் பெட்டரா. பேஸ்மெண்ட்ல நிறைய வீடுகள் இருக்கு. இதோ எங்க பாருங்களேன், லிட்டரலி இது ஒரு ஐஸ் ரூம். இதுக்குள்ள தான் என்ன லாக் பண்ண போறீங்களா? பண்ணிடாதீங்க. இல்ல. சரி, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவங்க கிட்ட ரூம் ஐடியாஸ் இல்ல போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாம இங்க மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதவுக்கு ஹேண்டிலே இல்ல. பரவாயில்ல, திறந்துருச்சு. இங்கே இருந்திருந்தா உறைஞ்சு போயிருப்போம். இது உண்மையான டைனோசரா? இந்த வீட்ல டைனோசரை வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க இந்த வீட்டை வாங்க போறீங்களா? நான் இன்னும் டிசைட் பண்ணலப்பா. என்ன இது லாக்கர் ரூமா? இப்போதைக்கு இந்த வீட்டு ஓனர்னு யாரும் இல்ல. சோ அவங்களே சில நேம் டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த வீட்டை வாங்க முடியும். வாரன் பஃபட் $80 பில்லியன், எலிசனோட வர்த் $50 பில்லியன், பேசோஸ் $100 பில்லியன். சேனலர் ரூம் பேர் மட்டும் ஏன் இல்ல? ஆல்ரைட், நம்ம இப்ப வெப்சைட் செக் பண்ணுவோம். நோலன், என்ன போஸ் குடுக்குறியா? நான் இங்க உட்கார கூட கூடாதா? இந்த வீட்டுக்கு நீ சூப்பரா மேட்ச் ஆகுற. Thank you. நான் அதுதான் எதிர்பார்த்தேன். ஓகே. ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்க. நோலன் எடிட் ரூமுக்கு போய் கண்டிப்பா அதை கிளிக் பண்ணிடுவான். இந்த $2 மில்லியன் கார் எலிவேட்டர் தான் இந்த வீட்ல இருக்கிறதுலயே யாரும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அதிசயம். நீங்க எந்த காரை டிரைவ் பண்ணணும்னு டேப்லெட்ல செலக்ட் பண்ணா மட்டும் போதும். உடனே 2 ஃப்ளோருக்கு மேல இருக்கிற கராஜுக்கு தன்னால அனுப்பிடும்.
உங்க வருத்தம் புரியுது. இதுல வெறும் 6 லாம்போகினியை மட்டும் தான் நிப்பாட்ட முடியும்னு கஷ்டப்படுறீங்க. இல்ல? குறைஞ்சது ஒரு 10 காராவது நிக்க வைக்கணும்ல. ஆமா. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஹோம் தியேட்டரை இந்த வீட்ல தான் நான் பார்த்தேன். ஓ, இது பார்க்க அப்படியே மூவி தியேட்டர் நான் மாதிரி இருக்கு. பார்த்ததுலயே பெஸ்டான மூவி தியேட்டர்னா இதுதான். Of course இந்த ரெக்லைனிங் சேர்ஸையும் தான். இதுக்கு வெறும் 100 மில்லியன் செலவு பண்ணா போதும்பா. ஜிம்மி இத கொஞ்சம் பாரு. ஏய் அந்த மசாஜ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சரி. ஏய், என்ன பண்ற? ஏய் எனக்கு இது வேண்டாம். ஏய் ஏன் பட்டன் எங்கப்பா? ஏன் சேர் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்குது? வா நம்ம மாறிப்போம். சாண்ட்லர் நீயும் மசாஜ் எப்படி இருக்குன்னு பாரு. ஏய் இங்க பாருப்பா, இங்க ஒருத்தர் மட்டும் தான் உட்காரணும். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னையா நடக்குதுங்க? ஓகே, மேல போலாமா? எங்க தான் பிரைமரி பெட்ரூம் இருக்கு. ம் ஓ, இந்த பக்கம் போனா பாத்ரூம் இருக்கு. ஒரே நேரத்துல 10 பேர் எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சீங்கன்னா இங்க குளிக்க நானும் முடியும். ஆசைப்படுறது அதுக்குதான். நல்ல வேலை, இதுக்குள்ள தனியா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க ஷவர் குத்தாலத்துல குளிக்கிற மாதிரியே இருக்கும். அது கரெக்ட் தான். ஆமா. இந்த வீட்டோட ரொம்ப பெஸ்டான விஷயம் இந்த பூல். இந்த வீட்டுக்கே இவ்வளவு வேலை சொல்றாங்கன்னு தெரியணுமா? இதை பிரஸ் பண்ணுங்க. ஓ, இது ஸ்கிரீனா? இது ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப ஸ்லோவா இது இருக்கு. ஒரு டிராமா ஃபீல கொடுக்குது. ஆமா ஆமா ஆமா. எக்ஸாக்ட்லி. இது ஒரு சரியா dramatic சொன்னீங்க. effect கொடுக்குது. Suspense-ஆ வருது. அதாவது இது கொஞ்சம் ஃப்ளெக்ஸா இருக்குது. ஓ மை காட், என்ன வியூ गाइस. இந்த ஸ்கிரீன் சேவரை எல்லேவா இமேஜின் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா. அது அங்க பாருங்க, அதான் டவுன் டவுன் எல்லே. அப்புறம் அங்க ஒரு டவுன் டவுன் எல்லே. ஒன்னு சொல்லிடுறேன், கால் 6 அடி 5 அங்குலம். ஆமா அவ்வளவுதான் இருப்பேன். இப்ப தெரியுதா அந்த டிவி எவ்வளவு பெருசா இருக்குன்னு? சரி ஜஸ்டின், மொத்த வீட்டையும் பாத்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க, வெளிய கண்டெய்னர்ல கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா. இந்த வீட்டை வாங்க போறீங்களா? நோலனோட ஷர்ட்டும் என் கொடுப்போம். ஷர்ட் உங்களுக்கு வேணாமா? உங்க ஷர்ட்டையும் கொடுப்பீங்களா?